Hello viewers. Unit exercise 2 la third sum. When the positive integers a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற ஒரு 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்குது. அந்த 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸையும் தனித்தனியாக 13ஆல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிவைட் பண்ணுறாங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9, 7 and 10 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏவை வந்து 13ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 9. ஏவை 13ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 9. நெக்ஸ்ட்டு பியை வந்து அதே 13ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7. நெக்ஸ்ட்டு சி இருக்கு இல்லையா, இதை 13ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் வந்து 10. ஸோ இது எல்லாமே வந்து 13ஆல் டிவைட் பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர்ஸ் தான் இது. ஓகேங்களா, இதுதான் கொடுத்துருக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் a + 2b + 3c இஸ் டிவைடட் பை 13. அதாவது இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அது a அப்படியே எடுத்துக்கிட்டாங்க, b வந்து 12 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, c வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 3 நம்பர்ஸையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சம் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த ஆன்சரை 13ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப ஈஸியான சம் தான். எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். when a is divided by 13, the remainder is 9. a வந்து 13ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது காங்க்ரூவன்ட் மாடலை யூஸ் பண்ண எப்படி ரைட் பண்ணலாம், a is congruent to modulo 13. ஏவை 13ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 9. அப்போ என்ன எப்படி ரைட் பண்ணோம், a is congruent to 9 modulo 13. இதே மாதிரி தான் பிக்கும் சிக்கும் நம்ம என்ன பண்ணோம் ரைட் பண்ணோம். சரிங்களா, when b is divided by 13, the remainder is 7. அப்போ இது எப்படி ரைட் பண்ணோம், b is congruent to remainder 7 இல்லையா, ஸோ 7 modulo 13. சரிங்களா, நெக்ஸ்ட்டு when c is divided by 13, the remainder is 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ c is congruent modulo 10 modulo 13. அண்டர்ஸ்டாண்டா? ஸோ இப்போ அந்த 3 ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். a is congruent to 9 modulo 13, b is congruent to 7 modulo 13, c is congruent to 10 modulo 13. ஓகே, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதில் a இருக்கா, அப்படியே எடுத்துக்கலாம். 2b வேணும், ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குது, b தான் இருக்குது. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஈக்குவேஷன் அப்படி 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2b கிடச்சிருமா. அடுத்தது c, இங்கே என்ன இருக்குது, 3c இருக்குது. அப்போ இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், 3c வந்து கிடச்சிரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ a அப்படியே வச்சுக்கலாம். b இருக்குல்லையா, 2b வேணும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து என்ன பண்ணணும், 2ஆலையும் ஈக்குவேஷன் நம்பர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தேவையானதான் கிடச்சிரும். சரிங்களா, அதான் நம்ம பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 2 into 2 implies, அப்போ என்ன வரும், 2 into b is congruent to 2b is congruent to 2 into 7 modulo 13. அதாவது b is equal to b congruent to 7 modulo 13 இருந்தது. இப்போ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் லெஃப்ட் சைட்லையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும், ரைட் சைட்லையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதான் நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இட் இஸ் congruent to, இப்போ பாருங்கள் 2 7s are என்னது 14, ஆனால் இங்கே மாடுலோ 13 இருக்குது. அப்போ 13 விட அது அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், 13ஆல் டிவைட் பண்ணிடணும். 2 7s are 14, congruent to 14 modulo 13. ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதுக்கா, ரைட் பண்ணியிருக்கேன். 13 விட 14 அதிகமாகிடுச்சு, ஆனால் ரிமைண்டர் வந்து எப்பொழுதுமே டிவைஸரோட கம்மியாக தான் இருக்கணும். இப்போ 13 விட கம்மியாக தான் வரணும் இல்லையா. அப்போ அதனால் என்ன பண்ணால் மறுபடியும் டிவைட் பண்ணுறோம். 14 13ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், ரிமைண்டர் என்ன வரும், 113 is 13, பேலன்ஸ் 1 வரும் இல்லையா, ரிமைண்டர் என்ன வரும், 1 வரும். அப்போ எப்படி ரைட் பண்ணலாம்னா 1 modulo 13 அப்படி ரைட் பண்ணலாம். இது வந்து ரிமைண்டர் மட்டும்தான். ஓகேங்களா, சரி.
இப்போ 2b வந்து கிடச்சிருச்சு. 2b இஸ் காங்க்ரூவன்ட் டு 1 மாடுலோ 13. அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3c கிடச்சிருமா? 3c இஸ் காங்க்ரூவன்ட் டு 3 இன்ட்டு 10 மாடுலோ 13. c இஸ் காங்க்ரூவன்ட் டு 10 மாடுலோ 13 தான் கிடச்சது இல்லையா? ஸோ அப்போ 3 இன்ட்டு 10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து எப்படி ரைட் பண்ணலாம்? 3 10s are 30 மாடுலோ 13 இஸ் காங்க்ரூவன்ட் டு 30 வந்து 13 விட பிக்காக இருக்குது. அப்போ வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 30ல் எத்தனை 13 இருக்கும்? 113 இஸ் 13, 2 13s are 26. இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். அப்போது 4 மாடுலோ 13 அப்படின்னு கிடைக்கும். இது 3c. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு? a தெரியும், b தெரியும், 2b தெரியும், 3c தெரியும். அப்போ எல்லாமே ஆட் பண்ணிடலாமா? a ப்ளஸ் 2b ப்ளஸ் 3c இந்த மூணுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? காங்க்ரூவன்ட் டு a வந்து என்ன கிடச்சிது? 9 மாடுலோ 13. ஓகேங்களா? 2b இஸ் காங்க்ரூவன்ட் டு 1 மாடுலோ 13. அப்போ அதே ஆட் பண்ணுங்க. ப்ளஸ் 1 மாடுலோ 13. 3cக்கு 4 மாடுலோ 13. 4 மாடுலோ 13. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாடுலோ 13, இதுலேயும் மாடுலோ 13, இதுவும் மாடுலோ 13. ஸோ எல்லாமே மாடுலோ 13 இருக்கும் பொழுது ரிமைண்டர் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 49ல் மாடுலோ ஆப்ரேஷன்ஸில் தேவை 5ல் ஒன்று கொடுத்துருக்காங்க. a, b, c and d are integers and m is positive integer such that a is congruent to b modulo m and c is congruent to d modulo m. அதாவது a வந்து மாடுலோ m எடுத்தால் ரிமைண்டர் bயும், cக்கு மாடுலோ m எடுத்தால் ரிமைண்டர் dயும் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மாடுலோ m ரெண்டுமே சேம் மாடுலோ m தான். அப்போ லெஃப்ட் சைடில் a c இருக்கு இல்லையா? அதை ரெண்டையும் சம் பண்ணலாம். a ப்ளஸ் c சம் பண்ணலாமா? லெஃப்ட் சைடில் a, இங்கே லெஃப்ட் சைடில் c. ஆனால் ரெண்டுலேயுமே மாடுலோ m தான். இப்போ a ப்ளஸ் சி பண்ணோன்னா லெஃப்ட் சைடில் ஏவும் சியும் ஆட் பண்ணோன்னா ரைட் சைடில் பிஐயும் டியும் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். மாடுலோ m போட்டுக்கலாம். இந்த ரூல் இருக்கு இல்லையா? இந்த ரூல் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதே ரூல் இங்கே 2 நம்பர்ஸ்க்குள்ள 3 நம்பர்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ எதெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 9 + 1 + 4, 9 + 1 + 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு என்ன போட்டுக்கலாம்? மாடுலோ 13 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 9 + 1 10, 10 + 4 14 மாடுலோ 13. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 14 வந்து 13ஓட பிக் ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக டிவைட் பண்ணும் இல்லையா? 113 இஸ் 13, ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ 1 மாடுலோ 13 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ அதாவது a ப்ளஸ் 2b ப்ளஸ் 3c இஸ் காங்க்ரூவன்ட் டு 1 மாடுலோ 13 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரிமைண்டர் வந்து என்னது? 1. எதால் டிவைட் பண்ண ரிமைண்டர் 1? therefore a ப்ளஸ் 2b ப்ளஸ் 3c-யை 13ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து என்ன கிடச்சிருக்கு? 1 கிடச்சிருக்கு. when a ப்ளஸ் 2b ப்ளஸ் 3c இஸ் divided by 13, the remainder is 1. That's all.